Registration 23. Deluxe Limited undertook a contract for 5 lakh rupees on 1st July 2016. On 30th June 2017, when the accounts were closed, the following details about the contract were gathered. Material purchased 1 lakh, wages paid 45,000, general expenses 10,000, plant purchased 50,000, material on hand on 30th June 2017 is 25,000, wages accrued 30th June 2017 is 5,000, work certified is 2 lakhs, cash received is 1,50,000, depreciation of plant is 5,000. Work certified is 15,000. The above contract contained an escalator clause which read as follows. In the event of prices of the material and the rates of the wages increase by more than 5%, the contract price would be increased accordingly by 25% of the rise in the cost of the material and the wages beyond 5% in each case. It was found that since the date of signing the agreement, the prices of the material and wages rates increased by 25%. The value of the work certified does not take into account the effect of the above clause. Prepare the contract account. Work should form part of the answer. Working. Illustration 23. Illustration 23 sum பார்த்தனா சேம் சிமிலர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் தான். ஆனால் இது வந்து எப்படின்னா எஸ்கலேஷன் கிளாஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இது எஸ்கலேஷன் கிளாஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இது நான் எப்படி கேல்குலேட் பண்ணணும் சம் போட நான் அப்படியே சொல்லி தரேன். ஸோ இதோட கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இஸ் 5 lakhs. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ டேப்லர் காலம்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிடலாம் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில். அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம டீகோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் so material is 1 lakh, wages 45,000. yes. next wagesக்கு outstanding wages accrued 30th ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து outstanding. ஸோ ப்ளஸ் outstanding ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ 5,000. நெக்ஸ்ட் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க இஸ் 10,000. நெக்ஸ்ட் பிளான்ட் பர்ச்சேஸ்டு 50,000. நெக்ஸ்ட் டெபிட் சைடில் அவ்வளோதான். கிரெடிட் சைடு WIP. ஒர்க் சர்டிஃபைடு இஸ் 2 lakhs. work uncertified 1,50,000 கொடுத்துருக்காங்க. work uncertified 15,000 கொடுத்துருக்காங்க. work certified. work uncertified is 15,000. அப்புறம் மெட்டீரியல்ஸ் ஆன் ஹேண்ட் 30th June 2001 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து closing stock on the 25,000 materials on hand in record. So closing stock 25,000. next வேற என்ன இருக்கு? that's it நினைக்கிறேன். அடுத்து நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். materials purchase, wages paid, plant purchases 50,000 has been okay. Then materials on hand போட்டாச்சு. cash received, work certified, work uncertified and depreciation of plant ன்னு கொடுத்துருக்காங்க. depreciation of plant வந்து 5,000 கொடுத்துருக்காங்க.
ஸோ பிளான்ட் க்ளோசிங் வந்து பிளான்ட்டோட வேல்யூ எவ்வளோ 50,000. அதில் டெப்ரிசியேஷன் வந்து 5,000 லெஸ் பண்ணால் ஐ கெட் 45. தஸ் 45,000 இஸ் நத்திங் பட் பிளான்ட் க்ளோசிங் வந்து 45,000 இஸ் பீன் கிரெடிட்டட். எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ தான் வந்து மெயின் சம், இப்போ தான் எஸ்கலேஷன் கிளாஸ் மெயின் சம்மே வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ அதை பொறுமையாக இது வந்து எனக்கு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நல்லா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஸோ இந்த கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம டீகோட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த சம்மே நம்ம வந்து ஃபர்தராக போட முடியும் எஸ்கலேஷன் கிளாஸ். ஸோ நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். த அபவ் கான்ட்ராக்ட் கண்டெய்ன்ட் அண்ட் எஸ்கலேஷன் கிளாஸ் which read as follows. In the event prices of materials and rate of wages increased by more than 5%, the contract price would be increased accordingly by 25% of the rise in the cost of material and wages beyond 5% in each case. It was found that since the date of signing the agreement, the prices of materials and wages rates are increased by 25%. The value of work does not take into account the effect of the above clause. Okay, இது வச்சு prepare a contract account. அதாவது இதில் தான் மெயினான விஷயமே கொடுத்துருக்காங்க. யா ஸோ இப்போது நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம கான்ட்ராக்டையும் வந்து 2 பேருக்கு நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கான்ட்ராக்ட் வந்து எடுத்து நம்மளுக்கு 1 year 2 yearsலாம் முடியாது. இட் டேக்ஸ் அப் மேக்ஸிமம் லைக் 5 years 4 years 6 years மேலே கூட எடுத்துக்கும். ஸோ அப்படி போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல், அது வேஜஸ், அதுக்கான இதெல்லாம் காஸ்ட்லாம் இன்கர் ஆகுது இல்லையா? அந்த காஸ்ட்டெல்லாம் வந்து ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு சேமாக இருக்குன்னு சொன்னால் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் நம்மளுக்கு ஜாஸ்தியாகிட்டே போகுது, செலவுலாம் நம்மளுக்கு ஜாஸ்தியாகிட்டே போகுது. ஸோ கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அந்த மாதிரி செலவு ஜாஸ்தி ஆகும்போது உங்கள் டோட்டல் காஸ்ட்டில் 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இவன் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபார் மோர் தென் 5% கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வுட் பி இன்க்ரீஸ் அக்கார்டிங்லி பை. ஓகே, 5% வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 5%க்கும் மேலே உங்களுக்கு உங்கள் காஸ்ட் அந்த 5% இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் காஸ்ட்டில் 5% இன்க்ரீஸ் ஆனால் பிரச்சனை இல்லை. 5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட உங்களோட கான்ட்ராக்ட் ப்ரைஸ் சேமாக தான் இருக்கும். அந்த 5%க்கும் இன்னும் மேலே ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் உங்களோட உங்கள் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகும்ட்டு சொல்கிறாங்க இந்த கொஸ்டினில். திரும்பவும் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ உங்களோட நான் இங்கே எழுதிய காமிக்கிறேன். ஸோ எஸ்கலேஷன் கிளாஸ் ஒர்க்கிங் நோட். ஸோ எக்ஸிஸ்டிங்காக உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 100ன்னு வச்சுக்கலாம் உங்கள் கான்ட்ராக்ட் ப்ரைஸ். அதில் ஆக்சுவலாக உங்களோட கான்ட்ராக்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? 105. ப்ரைஸ் எவ்வளோ? 5 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எஸ்கலேஷன் கிளாஸ் வரும்னா வராது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொஸ்டினில். ஜஸ்ட் 5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இப்போ 100 இருக்கு, 110 இருக்கு ஆயிடுது உங்களோட கிளாஸ். உங்களோட ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் 110 ஆயிடுச்சுன்னா இது வந்து 5லேருந்து இன்னும் 5% வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. 10 வந்துருக்கு. அப்போ எஸ்கலேஷன் கிளாஸ் அவைலபிள். புரியுதுங்களா? உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் அந்த இன்க்ரீஸ் வந்து 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் இந்த எஃபெக்டும் கொடுக்க மாட்டேன். இன்கேஸ் அந்த 5%க்கும் 1% 5%லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராக்டோட ப்ரைஸ் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு கான்ட்ராக்டர் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் வந்து சொல்றாங்க. அதுதான் the contractor price would be increased accordingly by 25% of raise in the cost of material wages 5%க்கும் மேல அந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். அதான் 5%க்குள்ள இருந்திருந்தா உங்களோட கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எப்படி என்ன போட்டிருக்கீங்களோ சேம் அதே தான் இருக்கும். ஆனால் அந்த 5%க்கும் மேலே உங்களுக்கு போச்சுன்னா உங்களோட கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த கொஸ்டின்ல.
அதாவது இந்த சினாரியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்கலேஷன் கிளாஸ் கிடையாது, ஏன்னா வெறும் 5% அளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நோ எஸ்கலேஷன் கிளாஸ் ஃபார் திஸ், நோ எஸ்கலேஷன் கிளாஸ் ஃபார் திஸ். ஆனால் இதில் பார்த்தோன்னா 10% நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 5ல் 5 போச்சுன்னா நமக்கு அந்த 10ல் 5 போச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு எஸ்கலேஷன் கிளாஸ் 5 ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களோட எஸ்கலேஷன் கிளாஸ் இந்த 5க்கு தான் போடணும். அப்போ உங்களோட கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 25% ஆக இன்க்ரீஸ் ஆகும். 25% ஆக இன்க்ரீஸ் ஆகும் 1.25. அப்போ உங்களோட காஸ்ட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 25% ஆக இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ மெட்டீரியல் 100னா உங்களோட மெட்டீரியல் வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 120 ஆக்சுவலாக இருக்கு. எஸ்கலேஷன் கிளாஸ் கண்டிப்பாக வரும், ஏன்னா 5% தான் பார்த்தோம், ஆனால் அந்த 5க்கும் ஜாஸ்தியாக வந்திருக்கு. ஸோ அந்த 5% வந்து 5% வரைக்கும்னா நம்மளுக்கு நோ எஸ்கலேஷன் கிளாஸ். ஸோ மிச்சது 15% கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எஸ்கலேஷன் கிளாஸ் உண்டு. எவ்வளோனா ஸோ அப்போ உங்கள் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 3.75 ஆக சேஞ்ச் ஆகிடும். அதைத்தான் வந்து இந்த கொஸ்டினில் சொல்கிறாங்க. அதான் it found that since the date of signing the agreement the price of the material wages rate is increased by 25% சொல்லிருக்காங்க. ஸோ 5%க்கு மேலே. ஸோ நம்மளுக்கு வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் இங்கே கம்ப்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவல் இஸ் 100, சாரி எக்ஸிஸ்டிங்காக 100, ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 125. எவ்வளோ ப்ரைஸு 25%. எஸ்கலேஷன் காஸ்ட் கண்டிப்பாக உண்டு, ஏன்னா இப்போ 5%க்கு மேலேனா 20%க்கு மேலேயே வந்துருக்குது. ஸோ எஸ்கலேஷன் காஸ்ட் வந்து 5% இருந்தால் வராது. அதுவும் போட்டாச்சு சினாரியோ, எல்லா சினாரியோ ஓகே, கரெக்ட். ஸோ இதில் 25ல் 5 போச்சுன்னா 20 எஸ்கலேஷன் காஸ்ட். ஸோ இதுக்கு வந்து 25%னா 5 ஸோ கான்ட்ராக்ட் ப்ரைஸில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வேஜஸ். நெக்ஸ்ட்டு வேஜஸ். இந்த மெட்டீரியல் போட்டாச்சு, இப்போ வேஜஸ். ஸோ வேஜஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா 45,000 எடுத்துக்கூடாது. இந்த 45,000ஓட இந்த அவுட்ஸ்டாண்டிங்கே எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வேஜஸ் வந்து இந்த 45,000 ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேர்த்தா 50,000. இதுக்கு தான் நம்ம போடணும். ஸோ இந்த 50,000 வந்து எதுக்கு எக்ஸிஸ்டிங்கா ஆக்சுவலுக்கா? ஆக்சுவல், ஏன்னா ஆக்சுவல் 125னா அந்த ஆக்சுவலில் தானே நடந்திருக்கு. ஸோ இதுக்கு தான் 50,000 இன்கர் ஆயிருக்கு. 100க்கு வந்து எவ்வளோனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 50,000 into 100 divided by 125 gives me 40,000. இதுதான் என்னோட 100% ஆனால் எக்ஸிஸ்டிங் இருக்கு. ஆனால் இப்போ எனக்கு 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு மெட்டீரியலையும் லேபர்லையும். ஸோ 40,000 தான் என்னோட எக்ஸிஸ்டிங்கு, 50,000 தான் எனக்கு ஆக்சுவலாக இன்கர் ஆன எக்ஸ்பென்சஸ். அப்போ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 10,000 rupees எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வருது. கண்டிப்பாக இதுக்கு எஸ்கலேஷன் காஸ்ட் கண்டிப்பாக உண்டு, ஜாஸ்தியாக வருது. உங்களுக்கு 25% மாறி இருக்கு இல்லையா? ஸோ இந்த 10,000ல் 1 செகண்ட், 10,000ல் அதாவது இது வந்து நமக்கு 125%, இது 25%. ஸோ இதில் 5%னா 10,000ல் 5%னா சாரி. ஸோ இதில் ஸோ இந்த 25%ல் 5% வரைக்கும் எஸ்கலேஷன் காஸ்ட் கிடையாது. மிச்சம் எவ்வளோ 20%. ஸோ இந்த 10,000ல் 20%னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா we get 2,000. ஸோ அந்த 2,000 வந்துடுது டிவைடட் பை. ஸோ இந்த ஆக்சுவலி இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த எஸ்கலேஷன் இது ரெண்டுத்தையும் நம்ம லெஸ் பண்ணோன்னா ஐ கெட் 8,000. ஸோ இந்த 8,000ல்
25%னா இந்த 8000ல 25%னா என்னோட காஸ்ட் கான்ட்ராக்ட் ப்ரைஸில் வந்து 2000 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வேஜஸ்க்கு போட்டாச்சு. இப்போ மெட்டீரியல் எக்ஸிஸ்டிங் ஆக்சுவல் வந்து இது 120 எல்லாம் 25% இன்க்ரீஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். வேஜஸும் சரி மெட்டீரியலும் சரி. ஆக்சுவல் வந்து எவ்வளோ ஆயிருக்கு நம்மளுக்கு? இங்கே மெட்டீரியல் எவ்வளோ? 1 lakh. இந்த 1 lakhல இங்கே க்ளோசிங் ஸ்டாக் மெட்டீரியல் எவ்வளோ? 25,000. ஸோ 1 lakh minus this closing stock 25,000 gives me 75,000. So மெட்டீரியலுக்கு வந்து நான் ஆக்சுவலாக செலவு பண்ணியிருக்கிறது purchase this 75,000. So 125%க்கு this is 75,000 is incurred. For 100%க்கு எவ்வளோ? cross multiply 75,000 into 100 divided by 125 gives me 60,000 I guess. Calculator use பண்ணிக்கிறேன். 75,000 into 100 divided by 125. Yes, 60,000. So actual எனக்கு actual வந்து sorry existing 60,000 ஆனால் எனக்கு actual incur இருக்கிறது 70,000. So price of வந்து 5னா 5% increaseனா ஸோ இது ரெண்டுத்துக்கான எனக்கு ப்ரைஸ் வந்து எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ் ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா எனக்கு 15,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்கலேஷன் கிளாஸ் வந்து கண்டிப்பாக இது எனக்கு அவைலபிள் இருக்கு. ஆனால் நோ எஸ்கலேஷன் கிளாஸ் வந்து எப்போனா 3,000 rupeesக்கு எனக்கு வந்து எஸ்கலேஷன் கிளாஸ் கிடையாது. அதாவது இந்த 15,000ல எஸ்கலேஷன் கிளாஸ் உண்டு. 3,000க்கு இது கீழே இது இருந்துச்சுன்னா எனக்கு கிடையாது. யா ஸோ இதில் எனக்கு இந்த 3,000 எப்படி டிவைட் பண்ணனா இந்த 15,000ல 20% 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கிடையாது. அதுக்கு மேலே 1% இன்க்ரீஸாக இருந்தாலும் உங்களுக்கு எஸ்கலேஷன் கிளாஸ் அவைலபிள்னு சொன்னேன். ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு 20% இருக்குது. ஸோ அந்த 20% தான் இந்த 3,000. ஸோ இந்த 15,000ல 3,000 எனக்கு போச்சுன்னா இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இஸ் 12,000. that is nothing but my escalation clause. அதுல இருந்து 25% increase in my contract price. So இந்த escalation clauseல இருந்து எனக்கு 25% நான் எடுத்தனா 25% I get 3,000. இதுதான் என்னோட ultimate escalation value. இது என்னோட ultimate escalation value. So the 2,000 plus this 3,000 தான் நான் என்னோட கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ல எஸ்கலேஷன் கிளாஸ்ன்னு போட்டுப்பேன். ஸோ நான் இங்கே எடுத்து எழுதுறேன். இது வந்து கிரெடிட் சைடோட எஸ்கலேஷன் கிளாஸ். திஸ் 2,000 plus 3,000 நம்மளுக்கு இந்த 2,000 எதுனா வேஜஸ்க்கானது. இது வந்து இந்த 25% வந்து மெட்டீரியலுக்கான இது. ஸோ இதை வச்சு நான் ஆட் பண்ணி நான் வந்து நோஷனல் ப்ராஃபிட் கண்டுபிடிப்பேன். Let me use the calculator. So 5,000 plus 3,000 gives me 2,88,000. ஸோ அது வந்து இது ஒன்றா நான் லெஸ் பண்ணிட்டு வரேன். டெபிட் சைடில் இருக்கிறது லெஸ் 45,000 லெஸ் 5,000 லெஸ் 60,000. ஓகே 78,000 வந்து நெட் ப்ராஃபிட் நோஷனல் ப்ராஃபிட் எனக்கு டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ 2,88,000. ஸோ இந்த நோஷனல் ப்ராஃபிட்டை வந்து யா 5,000 சாரி. இதான் என்ன ஆன்சர் வரலன்னு பார்த்தேன். 5,000. ஸோ கேஷ் ரிசீவ்டு வந்து கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,50,000.
இது அல்டிமேட் வேல்யூ வந்து 2,90,000. This is 2,90,000. Notional profit is 80,000. இதை அடிச்சிடுறேன். So by notional profit is 80,000. So to P&L அக்கௌண்ட்டுக்கு நான் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா 80,000 notional profit into 1/3 into cash received is 1,50,000, 1.50. Direct work certified is 2 lakhs. அப்புறம் மிச்ச பேலன்ஸ் இருக்கிறது தான் WIP ரிசர்வ்க்கு போயிடும். ஸோ இது கேல்குலேட் பண்ணால் டோட்டலாக அந்த 80,000 வரணும். ஸோ ஓகே கரெக்டு. 2,90,000. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இதில் இருந்து P&L கண்டுபிடிச்சிருங்க. P&Lக்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் ஒர்க் இன் ரிசர்வ் வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ரிசர்வ் எவ்வளோன்றதை பிரித்து போட்டிங்கன்னா அவ்வளோதான். திஸ் இஸ் ஒரு அல்டிமேட் ஆன்சர். ஸோ இதுக்கு மேலே எதுவும் இல்லை guys. இவ்வளோ தான் இந்த illustration 23. ஸோ இதுதான் இந்த எஸ்கலேஷன். இந்த மெத்தட் மட்டும் நல்லா ஃபாலோ 2-3 தடவை வீடியோ போட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சம் நீங்களே தனியாக பர்சனலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த சம் போடுறதுக்கு. அவ்வளோதான் guys.